சார் வணக்கம். ஏற்கனவே 3 முறை பலனளிக்காத ஒரு கூட்டணி மறுபடியும் எந்த வகையிலெல்லாம் பலனளிக்கும் நீங்க நம்புறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ். அதனால தமிழகத்திலே திமுகவும் அதிமுகவும் பிரதான கட்சியா ஒரு 40 வருட காலத்தில் பல கூட்டணிகளில் மாறி மாறி நின்றிருக்கிறார்கள். அதனால வெற்றி தோல்வி என்பது 2 பெரிய கட்சிக்கும் தமிழகத்திலே சகஜம், ஜனநாயகத்திலே ஏற்புடையது. அதே போல அந்த கூட்டணிக்குள் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி தோல்வி சகஜமே. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் பாடம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஏன் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திற்கு தேவை, ஏன் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது, எதற்காக அது வெற்றி கூட்டணி என்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவல நிலை, திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலையிலே அரசு செயல்படுகிறது. மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு காத்து கிடந்த மக்களை ஏமாற்றிய அரசாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசு என்பதால் பல புதிய பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப நினைக்கிறது. இத்தகைய சூழலிலேதான் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும், அதற்கு தகுந்த கூட்டணி தேவை என்று எண்ணுகிறார்கள். அதனை பிரதிபலிக்கும் வகையிலே நேற்றைய தினம் பாஜக அதிமுக கூட்டணி முடிவாகி இருக்கிறது. சார், இது நீங்க இயற்கையான ஒரு கூட்டணின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில் இயற்கையா இருக்க முடியும்? ஏற்கனவே 3 முறையும் தோல்விதான். தொடர்ச்சியா உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிருக்கோம் 2021 வரைக்கும். அப்புறம் கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டோம். போன வாரம் வரைக்கும், போன மாசம் வரைக்கும் கிடையாது, கூட்டணி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் இப்ப மறுபடி அலையன்ஸ் அப்படிங்கும். அதுல என்ன நேச்சுராலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இயற்கையான கூட்டணி என்றால் இன்றைக்குள்ள விரக்தியாக இருக்கின்ற தமிழக வாக்காளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இயற்கையான கூட்டணி. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வளமான தமிழகம், வலிமையான பாரதம் தேவை. அதற்கேற்ற கூட்டணி மத்தியிலே மிகப்பெரிய கட்சி பாஜக, மாநிலத்தினுடைய முதற் கட்சி பெரிய கட்சி அதிமுக. இந்த இரு கட்சிகளும் தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் என்று நினைக்கும் போது, இருவரும் ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சி தலைவர்களை அணுகும் போது அது இயற்கையாகவே படுகிறது. அதிமுக மேல சவாரி செய்யத்தான் பாஜக நினைச்சு இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்குன்னு திருமாவளவன் கமெண்ட் பண்றாரு. தமிழகத்தினுடைய பெரிய கட்சி, முதற் கட்சி அதிமுக கட்சி. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது, அவ்வளவுதான். இதுவரையில கடந்த ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை பார்த்தால் அதிமுக திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் அதே நிலையிலே வைத்துக் கொள்ளலாமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இல்ல, இப்போ ஒரு 2 ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வச்சுட்டாங்க, இவங்க தமிழகத்தை அடமானம் வைக்க நினைக்கிறவங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இந்த இடி ரெய்டெல்லாம் தொடர்ந்து தமிழகத்திலே பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தபோதே 2G ரெய்டு நடந்ததை உங்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதனை தாண்டி இனிமேல் கூட்டணிக்குள் இருக்கின்ற கட்சிகள் ரெய்டு செய்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது என்ற நிலையில்தான் இந்தியாவிலே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால இதையெல்லாம் ஒரு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது, மக்கள் மனதிலே குழப்ப வேண்டும் என்பதற்காக பேசுகின்ற பேச்சு. இதில் எந்த உண்மைத்தன்மையும் நான் சொன்னதற்கு பிறகு, இந்த உதாரணம் கொடுத்த பிறகு இருக்க முடியாது.
இப்போ அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து நாங்கள் தோத்ததே சரித்திரங்க, ஜெயக்குமார் உட்பட நான் தோத்ததே கிடையாது, பிஜேபியால தான் நான் தோத்துருக்கேன், சிறுபான்மை மக்களுடைய வாக்கெல்லாம் அப்படியே டிசைடிங் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள்லாம் அப்படியே போச்சு அப்படின்ற அளவுக்கு பேசியிருந்தாங்க. இதை எப்படி மறுபடியும் ஏத்துக்க முடியுமா? அதே மனநிலையில் பயணிக்க முடியும்? மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு வாக்காளர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது கட்சி தலைவருடைய கடமை. அதன்படி நடப்பது தொண்டர்களுடைய கடமையாக இருக்க முடியும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழக மக்களுடைய எண்ணங்களை திமுக வெளியேற வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. இது எல்லா தரப்பினருக்கும் கூட்டணி கட்சியில் பொருந்தும். அவைக்க தலைவர் விஜய் கூட பேசும்போது சொல்றாரு, இது 3 முறை அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசினதுக்காக 3 முறை நிராகரிக்கப்பட்ட ஒரு கூட்டணி மறுபடியும் சேர்ந்திருக்க நிர்பந்த கூட்டணி அப்படின்ற ஒரு வார்த்தையும் விஜய் சொல்றாரு. அப்படி பார்த்தா எந்த கட்சியும் நிரந்தரமாக தமிழகத்திலே கூட்டணி வைத்ததே கிடையாது. அப்படின்னா எல்லா கட்சியும் அவங்கவுங்க நிர்பந்தத்துக்காக கூட்டம் வைத்திருக்கிறார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு கூட்டணி மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு பிரதிபலிக்கிறது. உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பாக மக்கள்கிட்ட மனநிலை இருக்கு அப்படின்னா அதை ஈடுகட்டுற அளவுக்கான இந்த கூட்டணிக்கு வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மக்கள் கிட்ட திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கு, திமுக அரசுக்கு எதிர்ப்பு இருக்குன்னா அதை ஈடுகட்டுறதுக்கு மக்களுடைய மொத்த எதிர்ப்பையும் வாங்குற அளவுக்கான, சம்பாதிக்கிற அளவுக்கான ஒரு அந்த வாக்குகளை வாங்க முடிய தகுதி இந்த கூட்டணிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை அதை எப்படி பிரதிபலிக்க போகின்றார்கள் என்றால், எதிர்மறை வாக்குகள் மூலம் பிரதிபலிக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு ஏன் வருகிறது? அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால், மக்கள் மீது இருக்கின்ற சுமைக்கு மென்மேலும் சுமையை ஏற்றினால், சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால், மேலும் ஊழல் அரசாக செயல்பட்டால், வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசு செயல்பட்டால், இதில் திமுக அரசுக்கு 100க்கு 100 இன்றைக்கு மார்க் வாங்கியிருக்கிறது. இதற்கு மேல் வெற்றிக்கு ஆதாரம் வேறு எதுவும் வேண்டியது கிடையாது. திமுக அரசோட இந்த செயல்கள்லாம் மக்களுக்கு பிடிக்கல, அவங்க கோபமா இருப்பாங்க அப்படின்னா பாஜக செஞ்சதெல்லாம் இவங்க சொல்றாங்க. நீட் ஆகட்டும், இன்னைக்கு வக்பு மசோதாவாகட்டும், நமக்கு தொகுதி பங்கீடாகட்டும், இன்னும் இப்ப நிதி கொடுக்காதாகட்டும், இதெல்லாம் எதிரொலிக்காதா தமிழ்நாட்டில்? நீங்க தேர்தல் என்றாலே போட்டி தானே, மக்கள் தானே எஜமானிப்பார்கள். மக்கள் பணி, இயக்க பணி, மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல பணிகளை வைத்து மக்கள் தீர்மானிக்கட்டும். நாங்க உறுதியா நண்பரோம். மத்திய அரசு 140 கோடி மக்களுக்கும் தங்களுடைய திட்டங்களை கொடுக்கிறார்கள். தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஊழல் அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு வாக்காளர்கள் எஜமானர்கள் நல்லதையே நினைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய வெற்றி உறுதி என்று நாங்கள் களத்திலே இறங்குகிறோம். நீங்க உறுதியா நம்புறீங்க. இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு தடவை பொய்யா போகலாம், ஆனா தொடர்ந்து பொய்யா போயிருக்கு. வேணான்னு திரும்ப எப்படி நம்பிக்கை? ஆண்டு கொண்டிருக்கிற திமுக கட்சி டெபாசிட் இழந்த வரலாறு உண்டு, 2 சீட்டு கூட வாங்கின வரலாறு உண்டு என்பதை உங்களுக்கு நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்னொரு தகவல் சொன்னாங்க சார், ஏடிஎம்கேவோட மீன்ஸ் உங்க கூட்டணியோட பிஜேபி அல்லாம தாவேகா தலைவர் மீன்ஸ் விஜய் அவங்களுடைய அலையன்ஸ் வச்சா அது ஒரு பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு பலன் அளிக்கும், அதை தடுக்கிறதுக்காக பிஜேபி இப்படி ஒரு பிளான் பண்ணி நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வந்ததாக சொல்றாங்களே. நீங்க தகவலின் அடிப்படையிலே பதில் கூற முடியாது, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின் அடிப்படையில் பதில். இருப்பினும் நீங்கள் சொல்வதற்கு மதிப்பு கொடுத்து பதில் கூறுகிறேன். வெற்றி கூட்டணி கதவுகள் அனைவருக்கும் திறந்திருக்கிறது. நீங்களும் யார் வேண்டுமானாலும் இதில் கலந்து கொண்டு வெற்றி விழாவிலே கலந்து கொள்ளலாம். திமுக அமைச்சர் பொன்முடி சர்ச்சையா பேசின விவகாரத்தில் அவர் மேல கட்சி துறை ரீதியா நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பற்ற முறையிலே பேசியிருக்கிறார். அதுவும்
ஆபாசமான வார்த்தைகள், முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகள், அருவருக்கத்தக்க பேச்சு என்றால் இது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு, பண்பிற்கு ஏற்றதல்ல. இதுதானா இந்த அரசனுடைய மாடல் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒப்புக்காக அவருடைய கட்சி பதவியை எடுத்துவிட்டு அதை சரி செய்து விடலாம் என்று மகளிரை, ஒரு மதத்தையே இந்த அரசு ஏமாற்ற நினைத்தால் அரசு தேர்தலிலே ஏமாந்துவிடும். அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக அவர்கள் ராஜினாமா செய்வதுதான் நியாயம், தர்மம் என்று மக்கள் நினைக்கிறார்கள், மகளிர் நினைக்கிறார்கள். கொச்சப்படுத்தியது மகளிரை என்பதை இனிமேல் யாரும் மறக்க மாட்டார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதல்வருக்கு உண்டு. சார், உங்களுடைய ராஜ்யசபா சீட் முடியுது அடுத்த ஆண்டு. எப்படி எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன நடவடிக்கை பண்றோம்? தொடர்ந்து எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.